ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ இது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்துட்டு கீதா கிட்ட ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணுறாருங்க. நீங்கள் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க தயவு செஞ்சு அப்படின்லாம் கேட்குறாருங்க. ஆனால் கொஞ்சம் கூட மனசரங்காத கீதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான், உன்னை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, ஆனால் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் கார்த்திக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்ன பண்ணுறேன்னு தெரியாத கார்த்தி வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிச்சிடறாரு. சரி, உன்னை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது, ஆனால் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், ஓகேன்னு சொல்லு அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிற மாதிரி என் ஒய்ஃப் மாதிரி நீங்கள் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு தீபாவுடைய காஸ்டியூம்லாம் கீதா கிட்ட கொடுத்து கீதாவும் அது மாதிரி ரெடியாகிறாங்க. அபிராமி டிஸ்சார்ஜ் ஆகி நேராக வீட்டுக்கு வராங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, தீபாவுடைய அம்மா அப்பா கோவிலுக்கு போயிருப்பாங்க, தீபா எப்படியாச்சும் கிடச்சிடணுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அவங்க வீட்டுக்கு வரும்போது தீபா வீட்டில் இருப்பாங்க. ஸோ தீபாவை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். தீபா, என்னம்மா இப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்னம்மா அது தலையில் காயம் அப்படின்னு கேட்டோன்னா, வாட் நான்சென்ஸ், தொடாமல் பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. என்னம்மா தீபா, நான் உன்னோட அம்மா அப்பா, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு கார்த்தி வந்தாராரு. ஐயோ வந்துட்டிங்களா அத்தை, வந்துட்டிங்களா, அவங்களுக்கு லைட்டாக டென்ஷனாக இருக்காங்க, மற்றபடி நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்களே, தீபாவுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்லிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சலமும் ஜானகியும் அங்கேருந்து அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்தில் அபிராமி வரப்போகிறாங்க அப்படின்னோடனே கார்த்திக் வந்து ஆரத்தியெல்லாம் கரைச்சி கொடுத்து ரெடியாக நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அபிராமி வந்த உடனே வந்துட்டு பார்ப்பாங்க. வந்துட்டியாம்மா தீபா, நீ திரும்பி வந்துடணுன்னு தாம்மா நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷம், நீ இந்த புடவையில் ரொம்ப அழகாக இருக்க தீபா அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிடுவாங்க. அதை கேட்டோன்னே அவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகும். ஐயோ, அவங்க தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆன்ட்டின்னு சொல்லிட்டாங்க, அதில் என்ன இருக்குது, சரி வாங்க எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே வந்துடுறாங்க. அபிராமிக்கு கீதா தான் ஆரத்தி எடுக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தோன்னே அருண் என்ன சொல்கிறான்னா, தீபாவுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி சொல்கிறது, என்ன டவுட்டாக இருக்குது, ஏண்டா ஒரு பொண்ணு இங்கிலீஷ் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சா மாற்றிடுறாருங்க நம்ம கார்த்தி. பேசலாம், ஆனால் தப்பு இல்லை, தீபா திடீர்னு பேசுகிறாங்களே அதான் கேட்டேன் அப்படி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் ப்ரெஷ்ஷப் ஆகு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, அபிராமி தீபா கிட்ட, உன்னுடைய சமையலை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுமா தீபா, நான் உயிரோடு திரும்பி வருவேனே நான் எதிர்பார்க்கல, எனக்காக நீ சமைச்சு எடுத்துகிட்டு வரியா அப்படின்னா, உங்களுக்கு நான் சமைச்சு எடுத்துகிட்டு வரணுமா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்கங்க.